யசோதை திருவயத்திலே பிறந்த கண்ணனாகிய கோபாலனாகப்பட்டவர் அவரை சீரோடும் சிறப்போடும் செல்வ செழிப்பாக வளர்க்க வேணும் என்று அவரை ஊட்டி வல்ல வளர்த்துவார். அவர் உடம்பெல்லாம் நெய் உருக தேய்ச்சி வெல்ல வளர்த்துவார். பிள்ளைக்கு திரகம் எல்லாம் நெய் உருக நாலு ஒரு மேனியுமா பொழுது ஒரு வண்ணமும் அவரை சீரோடும் சிறப்போடும் செல்வமாக அப்படி வளர்த்து வரும் நாளையில 16ஆம் தினமதியில 16ஆம் நாளையிலே பிள்ளைக்கு பெயர் கொடுக்க வேணும் என்று சொல்லி நல்லா படிக்கல பாட்டு. நான் சொன்ன உடனே பின்னால என்னமா படிக்கவோ பாட்டு படிச்சாலும் கவனமா கேட்பேன். 16ஆம் நாளையிலே பிள்ளைக்கு வேணா தாத்தா வீட்டுக்கு அனுப்பிடுவோம், சாயந்துக்கு வச்சிருவோமா? நீங்க தான் நல்லா படிக்க வாங்க. நீ வீட்டுக்கு போன ஆள் சேர்த்துட்டேன் அப்பலே. 16ஆம் நாளையிலே பிள்ளைக்கு பெயர் நீங்க சொன்னது எனக்கு கேட்டுக்கிட்டே இருக்கு. பிள்ளைக்கு பெயர் கொடுக்க வேணுமே என்று சொல்லி என்ன உன்னை அனுப்ப மாட்டேன், பயப்படாத. பேர் வட்ட பிள்ளைக்கு என்ன பெயர் கொடுக்கலாம்? ஆமா கூட எனக்கு இன்னொரு பேட்டி படிச்சான்னு சொன்னா எனக்கு சந்தோஷம் தானே. பரவாயில்ல. ஆமா நான் வேணா கட்டை அடிச்சுக்கிறேன், வேற அடிச்சுக்கிடுவேன். அப்படியா? அவர் இப்ப எங்க போவாரு? அவர் வீட்டுக்கு போகணும். நீ அப்படித்தான் நினைக்கிய, எப்ப போவாருன்னு காத்து கிடக்கு. அவன் எல்லாரையும் நினைக்காதா, நீ என்ன நினைக்கிறீங்களா? அவ எண்ணம் போல வாழ்க்கை. நினைப்பு நம்ம நினைப்பு எப்படியோ நினைப்பு தான் பிழப்ப கிடைக்கு. நம்ம நினைப்பு எப்படியோ அதுபடி கடவுள் வாழ்க்கையை கொடுப்பான்றது. நான் என்ன சொன்ன விளையாட்டுக்கு தான் சொல்லுவேன். அது விளையாட்டுக்கு இல்ல, அது அப்படித்தான் இருக்கு, எல்லா பக்கமும் அப்படித்தான் இருக்கு. சரி அதனால என்னய்யா நம்ம ஊர்ல என்ன நம்ம வீட்டுல பிள்ளை பிறந்தா என்ன ஆகும்? நம்ம பிள்ளைக்கு என்ன பேர் கொடுப்போம்? என்ன கொடுப்போம்? நம்ம வீட்டுல பிள்ளை பிறந்தா நயன்தாரா, ஆமா தாரா, சமந்தா, ஆமா நக்குமா, சரி இப்படி எல்லாம் பேர் கொடுக்கும். சரிதான். ஆனா என்ன அந்த காலத்துல பேர் கொடுத்தாங்கன்னா என்ன ஆகும்? ஆளுக்கும் பேருக்கும் சம்பந்தமே இருக்காது, அப்படி கொடுப்பாங்களாம். ஆமா ஆளுக்கும் பேருக்கும் சம்பந்தம் இருக்காது. ஆளுக்கும் பேருக்கும் சம்பந்தம் இருக்காதுன்னா ஒரு ஆளு பெரிய கோடீஸ்வரரா இருப்பாரு, வேணுமுங்க பணம் இருக்கும், காசு இருக்கும், பெரிய வசதி உள்ள வாய்ப்பா உள்ள ஆளா இருப்பாரு. அவருக்கு பேரு பண்டாரம், பிச்சை அப்படின்னு பேரு கொடுத்திருப்பாங்க. சம்பந்தம் இல்லையா? ஒரு ஆளுக்கு குடிக்க உப்பு இல்ல கஞ்சி கூட இருக்காது, அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு வழி இருக்காது. அவருக்கு பேரு குபேரன். கஞ்சிக்கு வழி இல்லாத பாவிக்கு பேரு குபேரனா. ஆமா, கோடீஸ்வரருக்கு பேரு பண்டாரம் பிச்சை. அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லாத ஆளுக்கு குபேரம்னு பேர் வச்சிருப்பாங்க. இன்னும் ஒரு ஆளுக்கு சாயங்காலம் 6 மணி ஆச்சுன்னு வை, கண்ணு தெரியாது. ஆமா, குருட்டு முடிவானுக்கு பேரு நல்ல கண்ணு. கடா கண்ணுன்னு வைக்காம போனாங்க. 6 மணிக்கு மேல கண்ணு தெரியாத பாவைக்கு நல்ல கண்ணுன்னு பேர் வச்சிருப்பாங்க. நம்ம நல்ல கண்ணை பாத்தியா அப்படின்னு கூப்பிடுவாங்க, அப்படின்னு சொல்லுவாங்க. அத மாதிரி நைட்டு 8 மணி ஆச்சுன்னு வை, 8 மணிக்கு மேல இன்டர்வலுக்கு போனா கூட வீட்டுக்காரி வந்தா தான் போவாரு. முக்குல முனி நிக்கின்னு பயந்தான். அந்த பயந்தா மொழிக்கு பேரு வீரபுத்திரன். பேர்லயாவது வீரமா இருக்கட்டுமே. சரி,
வரப்பே தாண்ட பிளம் இருக்காத சீத்தவன் கிட்ட மனுஷன் பொன்னம் போல வருவாரு பொன்னம் போக போவாரு. ஆமா வரப்ப தாண்ட முடியாத பாதிக்கு என்ன பேரு தாண்டவராயே. சரியான பேரு. பேர்லயாவது அப்படி இருக்கட்டுமே. பேர்லயாவது அப்படி இருக்கட்டுமே. வருஷத்துல 300 நாள் ஆஸ்பத்திரியில தான் இருப்பாரு. சரிதானே. உடம்புல தெம்பே இருக்காது. நோயுண்ட மனுஷன். சரி. வருஷத்துல 300 நாள் ஆஸ்பத்திரியில இருப்பாரு. அவருக்கு பேரு ஆரோக்கிய சாமி. பேர்லயாவது ஆரோக்கியமா இருக்கட்டும். பேர்லயாவது அவர் ஆரோக்கியமா இருக்கட்டுமே. சரி அப்படின்னு பேர் கொடுத்திருப்பாங்க. ஆமையா. ஒரு ஆளு பார்க்க சிவப்பா இருப்பாரு. நல்ல என்ன மாதிரி. ஆமா நீ ரொம்ப சிவப்பு. ஆமா நான் ஊட்டி ரோசா கலரி. சுண்டனா இப்ப ரத்தம் வந்து விழும்பாரு. ஆமா சுண்டனா ரத்தம் வரத்தனையும். நல்ல பிளேட் கிச்சா போனேன். அறுத்து பாத்துருமா? அடிச்சிட்டேன். அத பத்தி ஒண்ணு இல்ல. ஆளு ரொம்ப சிவப்பா இருப்பாரு. சரி. பாக்க எலுமிச்சம்பழம் கலரா நம்ம குடத்துக்கார மாதிரி. ஆமா நம்ம அவர் பிராயத்துல எல்லாம் பார்த்தா அப்படி இருப்பாரு. அப்படி சிவப்பா இருப்பேன். பொண்ணு வரிசையில நின்னுச்சு. நம்பர் அத்தமோல ஒரு ரன்னிங்ல போயிட்டேன். ரோட்ல பேண்ட் போட்டு போனோம்னா மணக்கும் பின்னால அடி போடுறது யாரியா? நீ பேஸ்ட் வர செட்ட போட்டு ரோட்ல போனோம்னா அப்படி இருக்கும். இப்போ வயசு 50 வயசு ஆகி போச்சு. நம்ம மார்க்கெட் சரிஞ்சு போச்சு. மார்க்கெட்டே சரிஞ்சு போச்சுன்னா நாய் கூட ஏத்து பார்க்க பல்லு சரியில்லை பாத்தியா? பல்லு சரியில்லை. பல்லு சரியில்லாம எதுக்கு போச்சு? உங்க பாட்டியால போச்சு. அவ பார்த்த வேலை. சட்டாப்பை வச்சு இடிச்சிட்டா. சட்டாப்பைய கொடுத்து ஒரு தென்னிட்டா. அன்னைக்கு போன பல்லு தான். முன்னாடி பல்லு வரிசையா தான் இருந்துச்சு. என்னைக்கு சட்டாப்பை வச்சு இடிச்சு தின்னாலும் அன்னையோட போச்சு பல்லு. அதனால நம்ம மார்க்கெட் அப்படியே சரிஞ்சு போச்சு. குடத்துக்கார மாதிரி சிவப்பா இருப்பாரு. சரி. அவருக்கு பேரு கருத்த பாண்டி. கருப்பசாமி. கருப்பையா அப்படின்னு பேர் கொடுத்திருப்பாங்க. இன்னும் ஒரு ஆளு ஆக்க கருப்பா கரங்கரங்கரன்னு கரிப்பான தூர் மாதிரி இருப்பாரு. ஒன்னிய மாதிரி. ஆமா. அவருக்கு பேரு வெள்ளச்சாமி. வெள்ளப்பாண்டி அப்படின்னு பேர் வச்சிருப்பாங்க. வெள்ளத்தோர. எச்சுக்கிட்ட காக்க வரட்ட மாட்டான். அவனுக்கு தரும ராசா. எச்சுக்கிட்ட காக்க வரட்டினா அந்த எச்சிய காக்க தின்றுமா? அந்த பாவிக்கு பேரு தரும ராசாவா. தருமம் பண்ணுவான் பாரு. இப்படி எல்லாம் அந்த காலம் பேரு கொடுத்திருக்காங்க. இப்படி எல்லாம் இருக்கு. குலதெய்வத்தினுடைய பேரை தான் கொடுப்பாங்களாம். மாடே மாடத்தி. பொட்ட புள்ளனா மாடத்தி. ஆண் புள்ளைன்னு சொன்னா மாடை. மாடே மாடத்தி. சொடல மாடே சொடல மாடத்தி. கருப்பேன் கருப்பாயி. இருளப்பேன் இருளாயி. மூக்கே மூக்கி. சொக்கே சொக்கி. இடும்பே இடும்பி. ராக்கே ராக்கி. இப்படி எல்லாம் பேரு கொடுப்பாங்க அந்த காலம். நம்ம மூக்கமாலை பாத்தியா? மூக்கமாலை பாத்தியா? கருப்பாயி சொன்னா எப்படி மூக்கமால காங்கலன்னு காங்கடியோ இப்படி எல்லாம் அப்ப பேர் கொடுத்து பேசுவாங்க. சரி. ஆனா இப்ப வார பேர் வாய்க்குள்ளே நுழைய மாட்டுக்கு. ஆமா பேரே சொல்ல முடியல. பிறவே அப்போ அத மாதிரி பிறந்ததோ ஒரு தெய்வ குழந்தை. பேர் விட்ட பிள்ளைக்கு என்ன பெயர் கொடுக்கலாம் என்று எண்ணி பார்க்க பேர் விட்ட பேர் கொடுத்தார் தெரியுமா? எப்படி ஐயா? அந்த காலம் தகப்பானோருடைய பேரை வந்து மருகி அழைப்பாங்க. தகப்பனாருடைய பேரை மருகி அழைப்பாங்க அப்படின்னு சொன்னா என்ன? அந்த பிள்ளை வந்து நாத்தாமே நந்த கோனாருக்கு வந்து பிறந்த பிள்ளை. அப்பேர் விட்ட பிள்ளைக்கு நந்த கோபாலன் நவநீத கிருஷ்ணன் என்று பெயர் நாமங்களை கொடுத்து நந்த கோபாலன் நவநீத கிருஷ்ணன் என் பெருமானாகப்பட்டவரே. பெருமாளை எப்படி வளர்த்து வருகிறார் தெரியுமா? எப்படி ஐயா? ஒன்று வயதாச்சு விளையாடுவாரா. அப்படி இருக்குகின்ற நேரத்தில என் பெருமான் ஒரு வயதாச்சு ஓடி விளையாடும் பிராயமானார். அப்படி இருக்கும் போது என் பெருமான் ஆயர்வாடி வட்டணத்திலே வந்து அவதாரம் செய்திருக்கிறார் என்று கருவுருமா வட்டணத்திலே பார்த்தான் கமுசமுடி ராஜமன்னன். அப்பேர் விட்ட கண்ணனை நம்ம உயிரோடு வைத்திருக்க கூடாது என்று அன்னைக்கு அழைத்தான் தேவகியை. கல்லறைக்குள் இருக்கும் பூதகியை வரவழைத்தான். தங்கையே பூதகி, ஆயர்வாடி பட்டணத்தில் என்னை அழைக்க பிறந்த கண்ணனை நீ சென்று வதை முடித்து விட்டு வா. பார்த்தா பூதகி இவன் சொல்லை கேட்கலன்னா இவனே கொன்றுவான். கண்ணனிடத்திலே போய் அவர் கையால மாண்டு மடிந்தாலாவது அடுத்த ஒரு அவதாரத்திலேயாவது அடுத்த ஜென்மத்திலேயாவது நமக்கு ஒரு நல்ல
பிறவி கிடைக்காதா? கிடைக்காதா? முக்தி மோட்சம் இருக்காதா? இருக்காதா? அதனால அப்படின்னு சொல்லி என்னய்யா? பூதகியாகப்பட்டவ ஆமா. கோபால கண்ணனை கொலை செய்ய வேணும் என்று வேண்டுமென்று ஒரு பிள்ளைய கொல்லணும்னு சொன்னா தாய் உள்ளமா போகணும். ஆமா போகணும். தாய் உள்ளமா போனா தான் பிள்ளைய ஆ. கொலை செய்ய முடியும் என்று என்று அந்த பூதகி என்ன? தான் பெற்றெடுத்த திருமகன் இறந்து ஆமையா. 8 மாத ஆண் குழந்தை இறந்து 8 நாளான ஆ. தாயை போல புத்திர சோகம் தாங்காதவளை போல் சொரூபத்தை எடுத்து எடுத்து நம்மள மாதிரி சாதாரண பெண் சொரூபத்தை எடுத்தார். ஆமையா. தன் வலது கொங்கையிலே நஞ்சு பாலும் இடது கொங்கையிலே ஆ. நல்ல வாளையும் வைத்துக் கொண்டு கொண்டு வலது கொங்கையில் நல்ல வாளும் இடது கொங்கையிலே நஞ்சு பாலையும் வைத்துக் கொண்டு ஆமையா. புத்திர சோகம் தாங்க முடியாதவளாக தான் குழந்தை இருந்து 8 நாளானத மாதிரி ஆமா. ஆயர்வாடி வட்டணத்தின் முன்னாலே நின்று கொண்டு யசோதா வீட்டுல நின்று அழுது கொண்டிருக்கிறார். ஆஹா. அப்போ யசோதா அரண்மனைக்கு முன்னால நின்று அழுது கொண்டிருந்த உடனே என்னாச்சு? கோபியர்களுக்கு மனம் தாங்கவில்லை. தாங்கல. யசோதா கூப்பிட்டா, எப்படி? அம்மா அம்மா என் வாசலின் மீது வந்து இப்படி கண்ணீரும் கவலையுமா நிக்கிறீர்களே, என்னாச்சு என்ன விவரம்மா? அப்படின்னு உடனே என் பிள்ளை இறந்து என் 8 மாத ஆண் குழந்தை இறந்து இன்னைக்கு 8 நாள் ஆச்சம்மா. ஆமையா. என்னால் புத்திர சோகம் தாங்க முடியவில்லை என்று சொன்ன போது கண்ணனை தன் கையால் எடுத்து பூதகியின் கையிலே கொடுக்க ஆமையா. இதுவும் உங்க பிள்ளைதான் ஆஹா. அப்படின்னு கையில எடுத்து கொடுத்தா. சரி. பூதகி பிள்ளைக்கு தாயமிர்தம் கொடுப்பதை போல் மறைவாக வந்து கொண்டு கண்ணபிரானுக்கு தாயமிர்தம் கொடுத்தார். கண்ணபிரானை கொல்ல முடியுமா? முடியாது. இவ நம்ம பெரியம்மாலாம் வந்திருக்கா, நம்மள கொல்ல, நம்ம பெருமள வந்திருக்கா, இவளை உயிரோட விடக்கூடாது கூடாது அப்படின்னு சொல்லி சரி நல்ல பாலை குடித்தார். ஆமையா. நஞ்சு பாலை குடிப்பது போல கடவா வழியா ஒழுக விட்டார். ஊன் இருக்க அவர் உயிரை வாங்கி விட்டார். ஊன் இருக்க உயிரை வாங்கின உடனே போய் அவ செத்து விழுந்தா. ஆயர்வாடி பட்டணமே சரியா இருக்கு. 8 நாளா வெட்டி வெட்டி அவ சரீரத்தை எரிதாங்க. தன் சொரூபம் வந்த உடனே வெட்டி வெட்டி எரியுறாங்க. அவ சரீரம் தீரவே மாட்டுக்கு. அம்பட்டிக்காரர்கள் 1000 பேர், கோடாலிக்காரர்கள் 1000 பேர், கண்ட கோடாலிக்காரர் 1000 பேர், மால்காரர் 1000 பேர், இப்பேற்பட்ட எல்லாம் வந்து வந்து வெட்டி ஓரமா தள்ளுறாங்க. அப்பமும் அவன் சரீரம் தீரவில்லை. குமிஞ்சு கிடக்கா வெட்ட வெட்ட குறைய மாட்டுக்கு. சரிதானே? ரோடு ரோடு அள்ளி விடுதாங்க வெட்டி வெட்டி. ஆமா. அப்பவும் குறைய மாட்டுக்கு. ஆமா இது ஆமா சரி. அப்போ கண்ணபுரான் தன்னுடைய வலது கால் பெரு விரலால் ஒரு எத்தினார். எத்தின உடனே யமுனா நதி கரையில் அவ உதிரமும் ரத்தமுமா போன உடனே திருப்பார் கடலுக்கு தான் இந்த யமுனா நதி போகும். அது புண்ணிய தீர்த்தம், இது பாவ தீர்த்தம். அதனால ஒரு ஆறும் ஓடும் உதிரமே, நீ நட்டாத்தான் தண்ணியில நட்டாத்தான் குறையா முளைச்சு நிக்கணும் போ அப்படின்னு கண்ணபுரான் சாபத்தை கொடுத்தார். அவர் கொடுத்த சாபம் தான் இன்னைக்கு ஆத்துக்குள்ள பாருங்க, நட்டாத்தான் குறையா முளைச்சு நிக்கி தண்ணி வந்து அப்படியே மடிஞ்சு விழும். தண்ணி அங்கிட்டு போன விட நிமிந்து நின்னுக்கிடும். அது கண்ணன் கொடுத்த சாபம். அப்ப இப்போ பூதகியை வதை முடித்தார். பூதகியை வதை முடித்த போது பார்த்தான் கமுசராஜன் கலிங்கன் என்ற நாகத்தை அனுப்பினான். கண்ணன் அவனையும் வதை முடித்தார். சகடாசுரனை அனுப்பி வைத்தார். அவனையும் கண்ணன் வதை முடித்தார். இப்படி ஒவ்வொரு அசுரர்களை அனுப்ப என்பெருமான் வதை முடித்தார். இனியும் நாமல் இப்படியே இருந்தோமானா கமசராஜனை வதை முடிக்க முடியாது என்று ஆயர்வாடி பட்டணத்திலே அவர் லீலைகளை செய்ய ஆரம்பிக்கும் போது என்ன கண்ணன் செய்யக்கூடிய சேட்டைக்கு அளவே கிடையாது. அளவில்லைன்னா ஆயர்வாடி பட்டணத்திலே மக்கள் எல்லாம் தூங்கும் போது கிழவனும் கிழவையும் வீட்டு வாசல்ல திருநையில அவங்க வீட்டு திண்ணையில தலை வைத்து உறங்குவது வழக்கம். ஒட்டு திண்ணையில. அப்ப ஒட்டு திண்ணையில உறங்கும் போது இந்த கண்ணபுரான் பாட்டையாவுக்கு அந்த காலம் தாடி அடி வைத்து வரைக்கும் இருக்கும். பாட்டிக்கு தலை முடி குதிங்கால் வரைக்கும் இருக்கும். அதாவது பாட்டியும் பாட்டியும் வீட்டுக்குள்ள படுத்திருந்தாங்க. சரி, படுத்திருந்த உடனே என்னாச்சு தெரியுமா? பாட்டியாவுக்கு ஒரே வேக்காடு கசகசப்பா இருந்துச்சு. அப்ப என்ன செய்யாரு தெரியுமா? பாட்டைய வந்து அந்த பாய தடுக்க உருவிட்டு வந்துட்டாரு. அப்போ பாட்டி முழிச்சா. என்ன சமங்கனான நடந்துச்சு. வீட்டுக்காரர் காங்கலின்னு தடவி பார்த்தா இவங்க வெளியே வந்து உறங்குதாக பாட்டையா. பாட்டியாவுக்கு நல்ல தாடி முடி வாய்ப்பு, பாட்டிக்கு தலைமுடி வாய்ப்பு, பாட்டிக்கு அது வாய்ப்பு, பாட்டியாவுக்கு இது வாய்ப்பு.
சரி. அப்படி இருக்கும்போது ஆமா இவளை வந்து அப்படியே ஒட்டு திண்ணையில சரி பாட்டியாவோட பாட்டி படுத்திருந்தாங்க பாருங்க. ஆமா படுத்திருந்த உடனே கண்ணபுரான் வந்தார். சரி. பாட்டையா தாடிக்கும் சரி பாட்டி தலைமுடிக்கும் முடிச்ச போட்டாரு. முடிச்ச போட்டுட்டு கல்லேன்னு அவையம் போட்டார். அவையம் போட்டுக்கிறார். பாட்டையாவும் பாட்டி எந்திக்கும் போது எந்திரிச்ச உடனே பாட்டிக்கு ஓட முடியல, பாட்டையாவை நிப்பாட்ட முடியல. பாட்டையா நிமிர்ந்த உடனே பாட்டி கட்டாடு பாருங்க தொங்குதா பனங்கொட்டை. தாத்தா தாடியில பனங்கொட்டையா தொங்குதா. சரி. ஏன் முடிவா என் முடிய விடு, ஏன் முடிவா என் முடிய விடுன்னு விடிய சண்டை. நீ போடுறதையும் போட்டுட்டு என்னையா நீ முடிவா சொல்லுத அப்படின்னு மாறி மாறி சண்டை. சரி. ஆனா அவர் ஓட்ட முடிச்சு அவர் தான் அவுக்கணும், வேற யாராலும் அவுக்க முடியாது. ஆமா. அப்ப கண்ணபுரான் இப்படி லீலைகளை செய்தார். அது மட்டுமா, வேற என்ன? கோபியர்கள் எல்லாம் தயிர், மோர், நெய் சரி இதையெல்லாம் கடைந்து வைத்திருந்தா களவாடி தின்பது, அந்த பானையை போட்டு உடைப்பது, கன்றை கட்டி வைத்திருந்தால் அதை அவுத்து விடுவது, தாய் கன்றை கட்டி போட்டு அந்த பசுவை தனியாக விட்டு கன்றையும் தனியா கட்டி போட்டிருப்பாங்க. இந்த கண்ணபுரான் பசுவோடு இடத்துல கண்டு சேராம இருக்க தாயமிர்தம் உண்ணட்டும்னு சொன்னு அவுத்து விட்டு வந்துருவாரு. ஆமா. அதோடு கோபியர்கள் குளிக்க போனாங்கன்னா அவங்க ஆடைய கலத்தி அந்த புறத்துல வைத்திருப்பார். இவர் ஆடைகளை எடுத்துக்கொண்டு வன்னிமரத்துல போய் உட்கார்ந்துக்கிடுவார். உட்கார்ந்துகிட்டு ஏ கோபியர்களே உங்க புருஷன் பேரை சொல்லுங்க, நான் உங்க ஆடைய தாரேன். அந்த காலம் வந்து வீட்டுக்கார் பேரை சொல்ல மாட்டாங்க, வாய் திறந்து. சொல்லவே மாட்டாங்க. ஆமா சொல்ல மாட்டாங்க, அது பெரிய குற்றம்னு நினைப்பாங்க. அப்போ கண்ணபுரான் துணியை எடுத்துக்கொண்டு நீங்க உங்க ஆடை வேணும்னு சொன்னா உங்க புருஷன் பேரை சொல்லுங்க தாரேன்னா, கணவனுடைய பேரை சொல்லுவாங்களா? யாரும் சொல்ல மாட்டாங்க, சொல்ல முடியாது. இப்ப பாருங்க சுப்பையான பேர் இருக்கும், சுண்ணாம்புன்னு கேட்க மாட்டாங்க, கடையில சுக்குன்னு கேட்க மாட்டா, சூனா வந்துருமா? ஆமா வந்துரும். அப்போ சுக்குன்னு கேட்க மாட்டாங்க, சுண்ணாம்புன்னு கேட்க மாட்டாங்க, தடவை கொடுங்கன்னு கேட்பாங்க. ஆமா கருப்புசாமி பேர் இருந்தா சரி கடையில போய் கருப்படி கேட்க மாட்டாங்களா? எப்படி அந்த கருப்பா இருக்கும்ல, அண்ணாச்சி கருப்பா, அந்த இனிப்பு இருந்தா கொடுங்க, காப்பி போட போறேன் அப்படின்னு கேட்பாங்க. அப்போ இப்படி எல்லாம் இருக்கும் போது கண்ணபுரான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சேட்டைகளையே செய்து கொண்டிருக்கிறார். இப்படியாகவே செய்து கொண்டிருக்க ஒரு நாளை பார்க்க இந்த கோபியர்கள் பார்த்தார்கள், கண்ணபுரானை இதோடு நாமல் விட்டுவிடக் கூடாது. டெய்லி யாரோ வாராங்க, உரியில கட்டி இருக்கக்கூடிய வெண்ணெய், தயிர், மோர், நெய் எல்லாம் களவாடி திங்காங்க. இந்த கல்வனை நம்ம கைப்பிடியா கண்டிப்பா இன்னைக்கு பிடிக்கத்தான் செய்யணும். பல நாள் கல்வி ஒரு நாள் அகப்படுவாண்டி, இன்னைக்கு எல்லாரும் நம்ம தூங்குறத மாதிரி நடிக்கணும். கல்லை வரும்போது அவனை கட்டி போட்டுருவோம் அப்படின்னு கண்ணபுரான் வருவதற்கு முன்னால தயிர், வெண்ணெய் எல்லாம் உரியில தூக்கி கட்டினாங்க. உரியில தூக்கி கட்டின உடனே அவங்க விளக்கு அணைச்சாங்க. தூங்குறத மாதிரி எல்லோரும் நடித்து கொண்டிருந்தார்கள். கண்ணபுரான் என்னைக்கும் போல வந்தார். தன்னை போல சொரூபம் இல்ல, தடிராமன், பொடிராமன், நெட்டராமன், குட்டராமன், கோதண்ட ராமனாகவே தோழர்களை அமைத்து கொண்டு ஒருவனுக்கு மேல ஒருத்தன், இவனுக்கு மேல அவன், அவனுக்கு மேல அவன் ஏறி கடைசியா கண்ணபுரான் உரி எட்டும் போது உச்சியில நின்று கொண்டு களவாடி தின்றார். களவாடி திங்க பானை கீழே விட்டு டாம்னு உடைச்சாரு. கோபியர்கள் கண்முழித்து கையோடு கைப்பிடி பிடிக்க தோழர்கள் ஓட கண்ணபுரானை பிடிச்சு கல்லு உரல்ல கட்டி வச்சாங்க. கல்லு உரல்ல கட்டினா தப்பிக்க முடியுமா? ஓட முடியாது. ஏ கண்ணா, நான் நினைச்சேன் நீயாகத்தான் இருக்கும்னு நினைச்சேன், சரியா போச்சு. உங்க அம்மா நாக்க விளைச்சு என் பிள்ளை இல்லன்னு பேசுவாள, இன்னைக்கு உன நான் கைப்பிடியா பிடிச்சு கொடுக்கத்தான் போறேன் அப்படின்னு கண்ணனை கல்லு உரலைய கட்டி விட்டு யசோதை அரண்மனைக்கு வந்தார். யசோதையால் அரண்மனைக்கு வந்த போது ஏ யசோதா உன் மகனை கூப்பிடு. கண்ணனை எங்க அம்மா, யசோதா கண்ணனை எங்க அம்மா, கண்ணனை எங்க அம்மா, யசோதா கண்ணனை எங்க அம்மா, கிருஷ்ணனை எங்கையம்மா, கோபால கிருஷ்ணனை எங்கையம்மா, கிருஷ்ணனை எங்கையம்மா, கோபால கிருஷ்ணனை எங்கையம்மா, அங்கே கண்ணனை எங்கையம்மா, கோபால கிருஷ்ணனை எங்கையம்மா, எதற்கலக்குகின்றீர் என் மகனை, எதற்கலக்குகின்றீர்
அழைக்குகின்றீர் என் மகனை எதற்கு அழைக்குகின்றீர் எதற்கு அழைக்குகின்றீர் என் மகனை எதற்கு அழைக்குகின்றீர் அங்கே எதற்கு அழைக்குகின்றீர் அடியலடுக்கு நல்ல மாளிகை தண்ணில என் பெருமாளான கோபாலகிருஷ்ணனோ பஞ்சனமெத்தையில கோபாலன் படுத்துறங்குகின்றான் சப்பர மஞ்சத்திலே எந்த மகன் சயனம் செய்கிறான் பஞ்சன மெத்தையிலே கோபாலம் படுத்துறங்குகின்றான் பஞ்சன மெத்தையிலே கோபாலம் படுத்துறங்குகின்றான் சயனம் செய்கிறான் சயனம் செய்கிறான் கோபியர்களே என்ன என் மகனை நீங்கள் எதற்கு அழைக்கிறீர்கள் எதற்காக சப்பர மஞ்சத்திலே சயனமாயிருக்கிறான் பஞ்சனமெத்தையிலே கோபாலன் படுத்து உறங்குகின்றான் உறங்குகிறான் ஏ யசோதா என்ன உன் மகன் தயிரையும் வெண்ணையும் திருடி உண்டா நாங்க கல்லுவரில கட்டி வச்சுட்டு வந்திருக்கோமே என்ன பஞ்சனமெத்தையில படுத்து உறங்குதானா ஆமா எழுப்பு கண்ணனை இப்பமே கேப்போம் உடனே கூப்பிடு என் மகன் எப்படி உங்க வீட்டுக்கு வருவான் அதான கேட்டேன் கண்ணனை கூப்பிடு நாங்க கேப்போம் என் வீட்டுல தயிர் இல்லையா வெண்ணெய் இல்லையா நெய் இல்லையா உங்க வீட்டுக்கு ஏன் வர போறான் எதுக்கு வர போறேன் அப்படின்னு உடனே என்ன யசோதா பார்த்தா என்ன என் மகன் இங்கதான் உறங்குதான் நீங்க வந்து பாருங்க பாருங்க அப்படின்னு யசோதா அரண்மனைக்குள்ள ஓடி வந்தா வந்தார் டேய் கண்ணா என்ன கண்ணா என்னம்மா எழுந்தறியப்பா நான் வருகிறேன் அம்மா உன்னை தேடி கோபியர்கள் எல்லாம் வந்திருக்காங்க அப்படியா கண்ணா எழுந்தறி எழுந்தரி ஏனம்மா என்னை அழைக்கிறீர்கள் எதற்காக இங்க பாரப்பா நீ வெண்ணையை தின்றியா உன்னை கல்லு உரலில் கட்டி வைத்தார்களாம் நீ வந்து பாரு பாருப்பா நான் எங்கேயும் போகவில்லை இல்லம்மா இங்குதானே உறங்கி கொண்டிருக்கிறேன் அதானே எப்பா கண்ணா கண்ணா கண்ணபுரான கல்லு உரல கட்டி வச்சாங்க சரி யசோதா அரண்மனையில இருக்காரு ஆமா கல்லு உரல கட்டி வச்சுட்டு வந்ததை கோபியர்களும் பார்த்தாங்க வந்தாங்க அவர் எப்படி வீட்டுக்கு வந்தாரு தெரியுமா எப்படி வந்தாரு இவங்க அங்கிருந்து இங்கு வருவதற்குள்ள சரி கண்ணபுரான் அந்த கல்லு உரலோடு இழுத்து கொண்டு வரக்கூடிய வழியில 2 மருத மரம் ரெண்டு மரத மரம் அந்த 2 மருத மரத்துக்கு இடையில கண்ணே வந்தார் பாருங்க அது ஒட்டி வளர்ந்திருக்கு ஆமையா அதற்கு இடையில வந்தார் கல்லு உரலை அத்தார் அத்தார் கல்லு உரலை அத்த உடனே என்னாச்சு அந்த 2 மருத மரமும் வெடிச்சு 2 புத்திரர்கள் வந்து நிக்காங்க ஆஹா அவங்கதான் குபேரனுடைய திருமகன் லவக்குகன் மணிக்குகன் மணிக்கூவன் அவங்க 2 பேரும் ஒரு சாபம் வச்சுதான் மருத மரமா நின்னாங்க நின்றாங்க அவங்களுக்கு விமோசனம் கொடுக்கத்தான் கண்ணை அப்படி ஒரு வழியா வந்தார் ஆமையா அப்ப கல்லு உரல அத்து விட்டு கண்ணபுரான் சப்பரமஞ்சத்தில் சயனமா இருந்தார் ஆமா யசோதா அழைத்து வந்தார் சரி இதோ பாரு கோபியர்களை அவங்க வீட்டுக்கு போனியா நீ வெண்ணையை திருடி உண்டாயா என்னன்னு கேளப்பா கேளு மகனே அம்மா என்ன அவ வீட்டுக்கு நான் போகவே இல்லை இல்லம்மா பொல்லாத கோபி மாறம்மா இவர்கள் பொல்லாத கோபி மாறம்மா அம்மம்மா இல்லாத வார்த்தைகளை சொல்லுறா சும்மா உன்கிட்ட சொல்லுறா சும்மா அம்மா பொல்லாத கோபி மாறம்மா கோபி மாறம்மா
இருக்கா பாரு ருக்கு. ஆமா அவ வீதிக்கு போனா என்ன என் காவி வேட்டியை இழுக்கிறா, என்ன கண்ணத்தை கடிக்கிறா, என்ன கல்யாணம் பண்ணிக்கோன்னு கேக்குறா. கேக்குறா